நேற்று முதலமைச்சர் கூட்டிய தோழமை கட்சிகளின் கூட்டம் மிக கண்ணியமாக நடைபெற்றது. அது தோல்வி ஏமாற்றம் ஒரு பத்திரிகை போட்டிருக்காங்க. மிகச் சிறப்பாக நடைபெற்றது. என்ன பேர் வைப்பது அடுத்த கூட்டத்திலே முடிவு செய்து கொள்ளலாம். எல்லோரையும் மனம் விட்டு கருத்துக்களை சொன்னார். கருத்துக்களை உள்வாங்கி கொண்டார். அது என்னெல்லாம் கருத்து சொன்னாங்க நான் சொல்கிறது முறை இல்லை, நான் சொல்ல மாட்டேன். ஆனால் மிக மிக சிறப்பாக அந்த கூட்டத்தை முதலமைச்சர் நடத்தினார். கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட், ஊழல் இல்லாத அரசாங்கம் இப்போ தான் ஏற்பட்டிருக்கு. என் கூட ஃப்ளைட்டில் ஒருத்தர் பக்கத்து சீட்டில் உட்காந்து வந்தார். ஒரு தொழிலதிபர். பாதி தூரம் வரைக்கும் தூக்க கலக்கத்தில் இருந்தேன் நான். ஏன்னா நைட்டு வேர்ல்ட் கப் ஃபுட்பால் பார்த்துட்டு படுக்க மணி 1:30 ஆயிடுச்சு. 3:30 எந்திரிச்சு குளிச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். அவர்கிட்ட பேச்சு கொடுத்தப்போ அவரே சொல்கிறார், முந்தி இத்தனை லட்சம் கப்பம் கட்ட வேண்டியிருந்தது ஒரு லைசன்ஸ் வாங்கணும்னா, இப்போ 10 பைசா செலவு கிடையாது. பல பேர் சொல்கிறாங்க கமிஷன் தான் ஊழல். டிஎம்கே கவர்மெண்ட்டில் கொடி கட்டி பறந்தது, அதை இன்னைக்கு இல்லாமல் ஆக்கிவிட்டார் விஜய். கமிஷன் கட்டிங் கரப்ஷன் இந்த பேச்சுக்கு இடமில்லாமல் ஆக்கிவிட்டார். ஆகையினாலே இந்த அரசை மக்கள் நேசிக்கிறார்கள். முன்னை விட இப்போ ஆதரவிற்கு கூடியிருக்கிறது. இந்த 2 மாதத்தில் கரப்ஷனை ஒழிச்சதுனால, கமிஷனை ஒழிச்சதுனால. அதனால் 5 ஆண்டுகளுக்கு விஜய் ஆட்சி தான் நடக்கும். அடுத்து வரும் தேர்தலிலும் விஜய் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சர் ஆவார். இதுதான் நடக்கப் போகிறது. ஒரு அமைதியான ஜனநாயக புரட்சியை சகோதரர் விஜய் நடத்திவிட்டார். எ சைலண்ட் டெமோக்ராட்டிக் ரெவல்யூஷன் அவர் நடத்திவிட்டார். இந்த ஒரு அரசை சாதாரண மக்கள் அவர்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில், இந்த லஞ்சம் தானே எல்லாத்துக்கும் பாதிப்பு, அதை ஒழிச்சாச்சு. ஆக படிப்படியாக அவர் தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ மதச்சார்பின்மையில் உறுதியாக இருக்கிறார், சமூக ரீதியில் உறுதியாக இருக்கிறார், கூட்டாட்சி கொள்கையில் உறுதியாக இருக்கிறார், ஊழல் அற்ற அரசு நடத்துவதில் உறுதியாக இருக்கிறார். இந்த அடிப்படைகளில் தான் இந்த அரசுக்கு ஆதரவையும் நாங்கள் தோழமையும் கொண்டிருக்கிறோம். இந்த தோழமை தொடர்ந்து நீடிக்கும். இந்த அடிப்படையில் அவர் நடத்தும் அரசுக்கு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம், எ காமன் மினிமம் ப்ரோக்ராம், அது ஏற்படுத்த வேண்டும் என்று நேற்றைய கூட்டத்தில் முதலமைச்சர் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 முழுமையாக வெளியிலிருந்து ஆதரிக்கின்றன. இந்த விஜய் அரசு வெற்றி முரசு கொட்டும் அரசாக தொடர்ந்து நீடிக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.